10th standard max common quarterly examinationக்காக previous various district question paper analyze பண்ணிட்டே இருக்கிறோம் with detailed solution ஓட from JK tuition center மாதிரி இந்த மாதிரி various district question paper நீங்க நல்லா தரோவா பார்த்துட்டீங்கன்னா you will get more than 90% of the marks கண்டிப்பாக வாங்க முடியும். Okay students, let us start part 2. Question number 22. I am Jay Kumar. Find the LCM of 4x square y, 8x cube y square னு கேட்டிருக்காங்க. So first வந்து to find LCM of numerical coefficient. மொதல் நீங்கள் numerical coefficient தான் first கண்டுபிடிக்கணும். Okay students, don't forget. So numerical coefficients 4,8 கண்டுபிடிக்கணும். அப்போ 4,8 பாருங்கள், இந்த 4 இங்கே 8 போட்டுக்கோங்க. 2 tablesல இது 2 times, இது 4 times. 2 tablesல இது 1 time, 2 time. 2 tablesல 1, 1. Okay students, அப்போ 2 into 2 into 2. 2 2s are 4, 4 2s are 8. Okay, அதுக்கப்புறம் to find LCM of the terms involving variables. The terms involving variables என்ன இருக்கு பாருங்க. So x square y, x cube y square. Okay students, இப்போ இது நீங்கள் பார்க்கும்போது ரெண்டுக்குமே காமனாக இருக்குது, எக்ஸ் இருக்குது, இங்கே பவர் 2 இருக்குது, இங்கே பவர் 3 இருக்குது பாருங்களேன். ஓகே, அப்போ விச் இஸ் த ஹையஸ்ட் பவர் 3. ஏன் ஹையஸ்ட் எழுதணும்னா இங்கே லீஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க, கேட்டிருக்காங்க, அதனால் ஹையஸ்ட் எழுதணும். இதுக்கப்புறம் இங்கே ஒய் இருக்குது, இங்கே ஒய் ஸ்கொயர் இருக்குது, ஸோ ஒய். இங்கே பவர் 1 இருக்குது, இங்கே ஒய் பவர் 2 இருக்குது, அப்போ ஹையஸ்ட் வேல்யூ தான் நீங்கள் எடுத்து எழுதணும். ஸோ 2. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஏன்னா லீஸ்ட் வேல்யூ ஆஃப் கேட்டிருக்காங்க, அப்போ ஹையஸ்ட் வேல்யூ தான் நீங்கள் எழுதணும். Therefore LCM of 4x square y, 8x cube y square is equal to 8x cube y square. Okay students, இதான் ஆன்சர். Thank you. Subscribe பண்ணிட்டு plus like பண்ணிட்டு பாருங்க. Thank you.